இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். இந்த இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சி நம்ம இதை கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் பட் என்ன பண்ணுவாங்க, இந்த த்ரெட்டு சுற்றி இருக்கிற த்ரெட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக சுற்றி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 டயா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 157.14 அதான் 8ஆக டிவிஷன் பிரிச்சுக்குவோம், இங்கே 8ஆக பிரிச்சுக்குவோம் நம்ம. ஆனால் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 157க்கு த்ரெட் இல்லை, 140க்கு தான் இருக்குது, 140க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ நான் எல்லாம் போட்டு வருவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆயிரும், முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 157.17க்கு வந்து த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸாக்டாக சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படி இல்லாத 140க்கு தான் இருக்குது த்ரெட், வந்து 140 தான் இருக்குது அப்படின்னா இங்கே ஏதோ இதோட வந்து நின்றுது ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எந்த இது கண்டுபிடிக்கணுமோ அது 140 டிவைடட் பை இதை 157னா வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அப்போ 140க்கு வந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 140க்கு வந்து பார்த்திங்கன்னா 140 டிவைடட் பை 157.14 இன்ட்டு 360 போட்டிங்கன்னா யூ வில் கெட் இது வந்து எவ்வளோ த்ரெட் எதோட நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 320 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 320 இதில் கண்டுபிடிக்கணும். இது வந்து அப் டு இது வரைக்கும் 360. அப்போ வந்து 360னா இங்கேருந்து 40 எடுத்திங்கன்னா அது வந்து 320. அப்போ 320க்கு ஒரு லைன், இதுதான் 320, இது டோட்டலாக இது 320க்கு. அப்போ வந்து இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு இது 7னா இது 7 டேஷ் அப்படின்னு வச்சிங்களேன், இல்லைனா 7-2 இல்லை 7-1 அது மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துங்க. 7லேயே இன்னொரு பேர் கொடுத்துங்க, 8ம் கிடையாது 7ம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரையணும். இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் ஏற்கனவே வரைஞ்சிருப்பீங்க 90 டிகிரிக்கு, அது இங்கே போயிருக்கும். அப்போ இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையணும். இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா பாருங்கள், இதுக்கு 90 டிகிரி எக்ஸாக்டாக எடுத்து ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா எங்கே போய் கட் ஆகுதோ இதோட அந்த கருவை நிறுத்திடணும். ஓகே, இதோட அந்த கருவை நிறுத்திடணும். சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 320 டிகிரி தான், அந்த 320 டிகிரிக்கு வரைஞ்சி இந்த இடத்துல கட் ஆகிறத வச்சு இது ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சி இந்த இடத்துல கருவை நிறுத்தணும். அதான் வந்து அப்போ தான் வந்து 140 தான் வந்து 140 mm தான் வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 140 mm இது வரைக்கும் தான் வரும். தேங்க்யூ.